வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு களி செய்ய கேழ்வரகு மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் புழுங்கல் அரிசி நொய் 1 கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 5.25 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கல் உப்பு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நொய் அரிசியை நாம் கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுப்போம். கேஸை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம் மூடி எடுத்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கழுவி ஊற வச்ச நொய் அரிசி அதில் போட்டுடலாம். உப்பும் தேவையான அளவு இப்போயே போட்டுடுவோம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். அரிசி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். கொதிக்கிற அரிசியை ஒரு டைம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் நல்லா மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி நல்லா மேலே பொங்கி வரப்ப மூடியை எடுத்துட்டு அரிசியை நல்லா கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுவோம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்து பார்க்குறப்ப நொய் அரிசி இந்த மாதிரி மேலே இருக்கும். அந்த டைமில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நொய் அரிசியை நல்லா கொதிக்க விடலாம். அரிசி வெந்திருக்கா இல்லையான்னு கையில் எடுத்து பார்க்கலாம். இது வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம் மூடியை திறந்து பார்க்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். அந்த டைமில் கேஸை சிம்மில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற மாவை நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா சிம்லேயே கொதிக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு துடுப்பால் நாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம துடுப்பை வெளியே எடுக்காமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பாத்திரம் ஆடாத மாதிரி நம்மோட 2 காலால் ஒரு துணியை வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் பாத்திரம் ஆடாமல் இருக்கும். இல்லைன்னா பாத்திரம் ஆட சொல்ல நம்மளால் மாவை நல்லா டைட்டாக கலர முடியாது. மாவை நல்லா டைட்டாக கலரிட்டு மேலே சுற்றி இருக்கிற அந்த மாவையும் எடுத்து நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மாவும் சாதமும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம கையில் தொட்டு தொட்டு மாவை நல்லா தொடச்சி விட்டுடலாம். அப்போ தான் அது காஞ்சி போகாமல் இருக்கும். நாம் இப்போ ஒரு பெரிய கரண்டியால் களியை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் லைட்டாக தண்ணியை விட்டுட்டு அதில் அந்த களியை போட்டு ஒரு சுற்றினோம்னா நல்லா அழகாக உருண்டையாக களி ரெடி ஆகிடும். இப்போ சத்தான கேழ்வரகு களி ரெடி ஆகிடுச்சு. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's